தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அரசு மருத்துவமனையில் உள்ள பிரசவ வார்டில் பெண் ஒருவர் தனது பச்சிளம் குழந்தைக்கு தாய்ப்பாய் கொடுத்துக் கொண்டிருந்த போது சீலிங் ஃபேன் கழன்று படுக்கையில் விழுந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். போடி அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டில் பெண் படுக்கையில் அருந்து வந்த மின்விசிறி அதிர்ஷ்டவசமாக தாயின் செய்யும் என்று உயிர் தப்பினர். இந்த காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டம் போடிக்கு சுமார் 60 ஆண்டுகள் தலைமை வாய்ந்த அரசு மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனையில் போடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த அரசு மருத்துவமனையில் போதிய அடிப்படை வசதி இல்லை என பொதுமக்கள் பலமுறை குற்றச்சாட்டி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் போடி அருகே உள்ள பெக்கமநாயக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிரேதனாய் என்ற பெண்ணுக்கு பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டனர். அவர் நேற்று முன்தினம் அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் அவரை வேற வார்டுக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்று இரவு தூங்கிக் கொண்டிருந்த போது அவர் கட்டில் உடைந்ததால் பக்கத்து வார்டுக்கு மாற்றப்பட்டார். அப்போது தன் குழந்தைக்கு பசியாற்றிக் கொண்டிருந்த போது தலைக்கு மேல் ஓடி கொண்டிருந்த மின்விசிறி அருந்து விழுந்ததில் அருகடித்து ஓடினர். இது குறித்து அரசு மருத்துவமனையில் 2 மணி நேரமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இரவு 11 மணிக்கு மின்சாரம் கொடுக்கப்பட்டது. இதனால் இந்த மின்விசிறி விழுந்ததால் அரசு மருத்துவமனையில் பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டது. சிசரிங் பண்ணி பாப்பா எடுத்துருக்காங்க. பாப்பா எடுத்து சரி நேற்று அங்கே இருந்தோம், அந்த பெட்டில் இருந்தோம். நேற்று காலையில் இங்கிட்டு மாற்றினாங்க. இங்கே படுத்திருக்கோம், கட்டில் அப்படியே உடஞ்சி போச்சு. உடையும் பக்கத்து ரூம் போட்டாங்க. பக்கத்து ரூமில் போய் இன்னைக்கு இருந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மருமக பாலை கொடுத்துருந்தா மேலேருந்து ஃபேன் அப்படியே விழுந்து அப்படியே நடுவில் விழுந்து என் மருமக ஆப்ரேஷன் பண்ணனோடு அப்படியே அங்கிட்டு தாவிட்டா. விழுந்திருந்தா 2 உயிர் போயிருக்குமே, யார் கொடுப்பா? ஜிஹெச்சில் இதான் நாங்கள் இல்லாதவங்க தானே ஜிஹெச்சுக்கு வரோம். அது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி மேலேருந்து தூக்கிட்டு வரவங்க 1700 கேட்குறாங்க. ஜிஹெச்சுக்கு எதுக்கு வராங்க? இல்லாதப்பட்டவங்க தானே வராங்க. 1700 கேட்டால் நாங்கள் என்ன செய்கிறது? இந்த தள்ளிட்டு வராங்களே அமௌண்ட்டு அவர் கேட்குறாரு. கொஞ்சம் 10 ரூபா கம்மியாக கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாரு. இருக்கப்பட்டவங்க கொடுப்பாங்க, இல்லாதப்பட்டவங்க என்னென்ன பண்ண முடியும்? பாத்ரூமில் தண்ணி வர மாட்டேங்குது. நன்றி சிவா, உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.